இது போலா மற்றும் அவனோட மாடோட கதை. போலா ஒரு விவசாயியா இருந்தான். அவன்கிட்ட சின்ன வயல் இருந்துச்சு. அவன் தினமும் அந்த வயல்ல தான் வேலை செய்வான். போலா கிட்ட ஒரு காளை மாடு இருந்துச்சா. அவன் அத வச்சுதான் வயல்ல வேலை செய்வான். அது பேர் கல்லு. கல்லு வயல்ல ஏர் உழறதுக்கு உதவி செய்யும். நாள் முழுக்க அவன் வயல்ல வேலை செஞ்சதுக்கு அப்புறம் போலா கல்லு கூட உட்கார்ந்து கல்லு கிட்ட அவன் பேசுவான். போலா அவன் வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருந்தான். ஆனா போலாவுடைய சந்தோஷத்தை அவனோட பக்கத்து வீட்டுக்கார சங்கரால ஏத்துக்க முடியல. சங்கர் ரொம்ப பணக்காரனா இருந்தான். அவன்கிட்ட பெரிய வயலும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஏர் உழறதுக்கு டிராக்டர் கூட இருந்துச்சு. ஆனா அவன் எப்பவும் என்ன யோசிப்பான்னா, போலா இந்த சின்ன வயல்லையே வேலை செஞ்சு எப்படி சந்தோஷமா இருக்கான். என்னுடைய வயல் ரொம்பவே பெருசா இருக்கே, எனக்கு நிறைய விளைச்சலும் வருது. ஆனாலும் எனக்கு கிடைக்கிற பணத்துல சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது. அவனோட இந்த மாடு தான் அவனுடைய சந்தோஷத்துக்கு காரணம் நினைக்கிறேன். எப்ப பாரு இவன் மாடு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். சங்கர் போலாவை பார்க்க போனா. சரி போலா தம்பி, ஒரு மாடை வாங்கலான்னு இருக்கேன். ஆனா அண்ணா, உங்ககிட்ட டிராக்டர் தான் இருக்குல்ல? அது உண்மைதான். ஆனா டிராக்டரால எல்லா வேலையும் செய்ய முடியல. அதனால ஒரு மாடு வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி வாங்குங்க. எனக்கு உன்னுடைய மாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ உன்னுடைய மாடை எனக்கு கொடுத்துறியா? நான் உனக்கு நல்ல விலையும் தரேன். தப்பா எடுத்துக்காதீங்க, நான் என்னுடைய மாடை விக்கிற யோசனையில இல்ல. நீங்க தயவு செஞ்சு வேற ஒரு மாடை வாங்கிக்கங்க. சங்கர் அவனோட வயலுக்கு திரும்ப போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன யோசிச்சான்னா, கண்டிப்பா இவனுடைய மாட்ல தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் அவன் விற்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா அந்த மாடை நான் எப்படியாவது வாங்கியே தீருவேன். இவனுடைய வயல்ல விளைச்சலே இல்லைன்னா இவன் மாடை கண்டிப்பா என்கிட்ட வித்துடுவான். என்ன பண்றேன்னு பாரு. அன்னைக்கு ராத்திரி சங்கர் யாருக்கும் தெரியாம போலாவுடைய வயலை எரிச்சிடுறான். அடுத்த நாள் போலா அவனோட வயலை பார்த்ததும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். அட கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு. சங்கர் போலாவுடைய இந்த நிலைமைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே இங்க நடக்குது. அதுக்கப்புறம் நிறைய நாள் கடந்துருச்சு. போலா அவன்கிட்ட இருக்கிற காசை எண்ணிட்டு இருந்தான். 6 7 8 9 அப்புறம் 10. அட, என்கிட்ட 10 வெள்ளி காசு மட்டும்தானே இருக்கு. இதை வச்சு கொஞ்ச நாள் மட்டும்தான் என்னால் சாப்பாடு வாங்க முடியும். நான் கல்லுவை யாருக்கிட்டையாவது வித்து தான் ஆகணும். அவனை வாங்குறவங்க அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்கல்ல. இப்படி யோசிச்சு கல்லுவ கூட்டிட்டு போலா வியாபார சந்தைக்கு போயிட்டு இருந்தான். போலாவுடைய கையில காசு பை இருந்துச்சா. கொஞ்ச நேரம் நடக்கும் போது போலா என்ன யோசிச்சான்னா, என்கிட்ட 10 வெள்ளி காசு மட்டும்தான் இருக்கு. இதை யாராவது கொள்ளடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு நான் கல்லுவோட கழுத்துல இந்த வெள்ளி காசை கட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போலா காசுடைய பைய கல்லுடைய கழுத்துல கட்டிட்டான். கொஞ்ச நேரம் நடந்து போய் போலா ஒரு தாபா கிட்ட நின்றான். அங்க அவன் ஏதாவது சாப்பிடலான்னு நினைச்சான். கல்லுவ அவன் வெளியவே ஒரு மரத்துல கட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் போலா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தாபாவுடைய உரிமையாளர் வெளியே வந்தாரு. அவன் கல்லுவ பார்த்தான். பார்த்துட்டு இருக்கும் போது கல்லுவுடைய கழுத்துல இருந்து ஒரு வெள்ளி காசு கீழே விழறத அவன் பார்த்தான். தாபாவுடைய உரிமையாளர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. அட, என்ன இது? வெள்ளி காசு கொடுக்கிற மாடா? அப்பதான்
இன்னொரு காசு கீழே விழுந்துச்சு. இது ஒரு அற்புதமான மாடு. இந்த மாடை வச்சிருக்கிறவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போலா வெளியே வந்து கல்லுவா கட்டி வச்சிருந்த கயிறை அவுத்தான். அப்பதான் தாபாவுடைய உரிமையாளர் அங்க வந்தாரு. நீங்க இந்த மாடை விற்க விரும்புறீங்களா? ஆமா, நீங்க இந்த மாடை வாங்கிக்கிறீங்களா? கண்டிப்பா வாங்கிக்கிறேன். நான் இந்த மாட்டுக்கு பதிலா உங்களுக்கு 1000 வெள்ளிக்காசுகளை தரேன். சரியா? 1000மா? சரி, கொடுத்துருங்க. போலாக்கு மாடுக்கு பதிலா 1000 வெள்ளிக்காசுகள் கிடைச்சது. அந்த வெள்ளிக்காசை எடுத்துக்கிட்டு போலா மாட்டு சந்தைக்கு போனான். அத வச்சு அவன் 4 பசுமாட வாங்கினான். போலா ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் பசுமாடோட கிராமத்துக்கு திரும்ப போனான். போலா அந்த 4 பசுமாடுடைய பாலை கறந்து எல்லாருக்கும் பாலை விற்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா போலா பணக்காரன் ஆயிட்டான். அவனுடைய வளர்ச்சிய பார்த்து திரும்பவும் அவனோட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கோபம் வந்துச்சு. போலாவுடைய மாடு உண்மையிலேயே அவனுக்கு ரொம்ப ராசியா இருந்துச்சு. நம்ம எப்பவும் எந்த நிலைமையிலையும் யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாதுன்னு நம்ம இந்த கதையில கத்துக்கிட்டோம். மெஹந்திப்பூர் கிராமத்துல ஒரு சலவை தொழிலாளி பேரு கிஷன். கிஷன் கிட்ட ஒரு மாடு இருந்துச்சு. அத கருப்பி கருப்பின்னு தான் கூப்பிடுவாரு. அந்த கருப்பி தினமும் 20 லிட்டர் பால் கொடுக்கும். கிஷன் பாலை கறந்து ஒரு கேன்ல சேகரிப்பாரு. ஷோபா, நான் பாலெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். காலிக்கு தீனிய போட்டுரு. சரிங்க, நான் கொடுக்கறேன். கிஷன் பாலை வண்டியில எடுத்துக்கிட்டு போய் எல்லார் வீட்டுக்கும் கொடுப்பாரு. கிஷனோட மனைவி காளி போடுற எல்லா சாணத்தையும் எடுத்து வைப்பாங்க. அதை வச்சு அவங்க வரட்டி தட்டுவாங்க. சில வரட்டிங்க வித்து போகும். மீதி இருக்கிறத சாரதா தன்னோட வீட்டுக்கு பயன்படுத்திப்பா. கிஷனும் சாரதாவும் அவங்க மாடு மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. ஏன்னா அதுதான் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமா இருந்துச்சு. ஒருவேளை அவங்க கிட்ட பால் மீதி ஆயிடுச்சுன்னா அந்த பாலை கிராமத்துல இருக்கிற ஏழைங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுப்பாங்க. கிஷன் அவரோட வீட்டுக்கு புதுசா ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கிட்டு வந்தாரு. அந்த கிராமத்துல யார் வீட்லயும் ஸ்மார்ட் டிவி கிடையவே கிடையாது. பக்கத்து வீட்டு தானுக்கு கிஷன் ஸ்வீட் வாங்கிக்கிட்டு போனாரு. எடுத்துக்கங்க பானு அண்ணா, ஸ்வீட் சாப்பிடுங்க. இதெல்லாம் இப்போ எதுக்குடா? இன்னைக்கு நான் ஸ்மார்ட் டிவி வாங்கியிருக்கேன். ஸ்மார்ட் டிவியா? அந்த டிவி எப்படி இருக்கும்? இது ஸ்மார்ட் போன் மாதிரியே வேலை செய்யும். கிஷனை பார்த்து தானு ரொம்ப பொறாமப்பட்டாரு. கிஷன் போனதுக்கு அப்புறமா தானு அவரோட மனைவியை கூப்பிட்டு சொன்னாரு, இவங்க காளி காமதேனு மாதிரி மாறிடுச்சு. அதனுடைய பால், சாணி இதை வச்சு இவங்க ரொம்ப சம்பாதிக்கிறாங்க. நம்மகிட்டயும் ஒன்று இருக்க, தினமும் 2 லிட்டருக்கு மேலே கொடுக்க மாட்டேங்குது. சாணி கூட ரொம்ப தண்ணி மாதிரி போடுது. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுக்கு ஏதாவது புதுசா பொருள் வாங்கி வச்சாங்கன்னா உடனே நம்ம வீட்டுக்கு ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்கறாங்க, பெருமை காட்டுறதுக்காக. ஒண்ணு பண்ணுவோமா? அந்த மாடை நாம திருடிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்கலாமா? என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? அட, நீங்க சரியான முட்டாள். முதல்ல அந்த மாடை இங்க கொண்டு வாங்க. அதுக்கு வேற கலர்ல பெயிண்ட் பண்ணிடுவோம். அப்புறம் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க, புதுசா மார்க்கெட்ல இருந்து நான் மாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. நீ சொல்றது நல்லா தான் இருக்குது. ராத்திரி கிஷனும் சாரதாவும் தூங்குனதுக்கு அப்புறமா அப்ப தானு ரொம்ப அமைதியா அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. அந்த காளியோட கயிறை அங்க கட்டி விட்டுட்டு அந்த காளிய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த காளி மேல பிரவுன் கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டு தூங்கினாரு. மறுநாள் கிஷனும் சாரதாவும் எழுந்து பார்த்த போது அந்த இடத்துல காளிய காணோம். அட கடவுளே, நம்ம மாடு எங்க போச்சு? பாவம் கிஷனும் சாரதாவும். பக்கத்து வீட்டு மேல அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. அவங்க மாட்டை தேடி கிராமம் பூராவும் அலைஞ்சாங்க. எங்க தேடியும் அவங்களுடைய மாடு கிடைக்காததுனால காட்டுல உட்காந்து 2 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க அவங்க சாப்பிட கூட இல்ல. பாவம் நம்ம மாடு எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு எதுவுமே தெரியலையே. அந்த சமயம் தான் கிஷன் காட்டுல ஒரு மாடு இருந்ததை கவனிச்சாங்க.
கிஷனும் சாரதாவும் அது கிட்ட போனாங்க. ஆனா இது நம்மளோட மாடு கிடையாதே. இது நம்ம காளி இல்லாம இருந்தாலும் பார்க்கறதுக்கு அந்த கடவுள் அனுப்பின பசு மாதிரியே இருக்கு. இல்லைன்னா காட்டில் நம்மளுக்கு இது கிடைக்குமா சொல்லு? கிஷனும் சாரதாவும் அந்த மாட்டை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாங்க. மறுநாள் சாரதா தூங்கி எழுந்த உடனே அந்த மாட்டு சாணத்தால வெரைட்டி பண்ண ஆரம்பிச்சா. அந்த சாணத்துல ஒரு தங்க பிஸ்கெட் அவளுக்கு கிடைச்சது. என்னங்க இங்க பாருங்களேன், இந்த சாணத்துல என்ன கிடைச்சிருக்குன்னு. தங்க பிஸ்கெட்டா? இது இந்த மாட்டு வயிற்றுக்குள்ள எப்படி போச்சு? மறுநாள் வெரைட்டி தட்டும் போது அந்த சாணத்துல இன்னொரு கோல்டு பிஸ்கெட் கிடைச்சது. பார்த்துட்டு இருந்தா இந்த மாடு சாணியோட சேர்த்து தங்க பிஸ்கெட்டையும் டெய்லி போடும் போல இருக்கே. கிஷனுக்கும் சாரதாவுக்கும் இந்த மாதிரி தங்க பிஸ்கெட் கிடைச்சதுனால ரொம்ப சீக்கிரத்துல பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்க. ஒரு பெரிய வீடு வாங்கிட்டாங்க, ஒரு காரும் வாங்கிட்டாங்க. அங்க தானு எப்பெல்லாம் பால் கறக்க போறானோ அந்த மாடு அவனை உதைச்சு தள்ளிடும். தானுவும் அவனோட மனைவியும் அந்த மாட்டை தினமும் போட்டு அடிப்பாங்க. வலுக்கட்டாயமா பாலும் கறப்பாங்க. இது நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துது. அங்க எவ்வளோ நல்லா இருந்தது இது, ஆனா இங்க நாடகம் ஆடிக்கிட்டே இருக்குது. கிஷன் அவங்க பெரிய வீடு கட்டிட்டாங்க, புதுசா காரும் வாங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட ஏது இவ்ளோ பணம், எங்க இருந்து வந்ததுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. தானு கிஷன் வீட்டுக்கு போய் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாம ஜன்னல் வழியா மறைஞ்சு கேட்டாரு. இன்னைக்கு நாம இப்படி இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்ம மாடுதான். ஒரு நாளைக்கு ஒரு தங்க பிஸ்கெட்டை அதனுடைய சாணத்தில் கொடுக்கறதுனால நாம இன்னைக்கு இவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கோம். ஆமா, பார்க்க போனா இவங்க புது மாட்டு வயிற்றுல நிறைய தங்க பிஸ்கட் இருக்குன்னு நினைக்கிறேன். கிஷனும் அவரோட மனைவியும் தூங்குனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம தானு அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அந்த புது மாட்டை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தான். தங்க பிஸ்கெட் மேல ஆசைப்பட்டு அந்த மாட்டோட வயித்தை கத்தியால கிழிச்சான். ஆனா மாட்டோட வயிற்றுல இருந்து தங்க பிஸ்கெட் கிடைக்கல. அந்த மாடு செத்து போச்சு. சீக்கிரமா இதை எங்கேயாவது தூக்கி போட்டுடுங்க, இல்லைன்னா நாம மாட்டிப்போம். ஆனா கிராமத்து காவல்காரன் அவரை பிடிச்சிட்டாரு. அட, இது அந்த கிஷனுடைய மாடு இல்ல? நீ அதை கொன்னுட்டியா? அந்த தானுவை பிடிச்சு கிஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அந்த காவல்காரன். பானு, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைக்கல. நாங்கெல்லாம் உன்னை ரொம்ப நல்லவன்னு நினைச்சோம். ஒருவேளை நீங்க தான் எங்க காளியை கூட திருடிட்டீங்களா? எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. உங்க காளியை கூட நான் தான் திருடிட்டு போயிட்டேன். கிராமத்துல பஞ்சாயத்து நடத்தினாங்க. அந்த பஞ்சாயத்துல தானுவையும் அவரோட மனைவியும் ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கணும்னு சொன்னாங்க.